அப்ப சண்டை போட்டோம்னா மக்கள் பழசையெல்லாம் மறந்துட்டு நமக்கே ஓட்டு போட்டுருவாங்க. அப்படிதானே? அப்படி அத்தனை பேருக்கு ஆள் விழுந்து இருப்பான். ஏப்பா எந்திரியப்பா, இல்ல அவுத்து போட்டு 100,000 அரசியலே சொல்லிட்டீங்கன்னு. அதுக்கு அந்த மேல் ஜாதிகார நாய்ங்க கையில சிகரெட் இருக்குது தட்டிக்கிட்டு, இந்த மேல் ஜாதிகார நாய்ங்க அப்படிங்கிற அழுத்தி சொல்லி சாதி கலரை பத்தினேன் என்ன மட்டும் இல்லையா? இந்த நான் சொல்லணும்னு சொல்லிட கூடாது, அவனுக்கு சொன்னா சொல்லணும்னு. மணிவண்ணன் இப்படி சொன்னா ஜாதி கலரை பத்திக்குவேன். மக்கள் ஜாதியாலும் மதத்தாலும் பிரித்து கிடக்கிறாங்க, நம்மள மாதிரி அளவு குதிரை ஏற வேண்டியதுதான். அப்ப மணிவண்ணன் அன்னைக்கு கொலம்பஸ் அமெரிக்கா கண்டுபிடிச்சேன்னா சாதி கர்மாந்திரத்தை யாரு கண்டுபிடிச்சது? அந்தரவரை கண்டுபிடிச்சா மந்திரி மாதிரியே கட்டியா பிடிச்சது. அப்ப அந்த சாதி கர்மாந்திரத்தை ஒழிச்சுட்டா மக்கள் நிம்மதியா வாழ்வாங்க. மக்கள் நிம்மதியா வாழ்வாங்க. நீ நடந்த ஜோத்துக்கு எப்படி வரல வைப்பேன்? உனக்கு அரசியல் தானே தெரியும், வேற எதுவும் தெரியாது இல்ல? ஆமாங்க, போய் 10 வை. இதுக்கு ஒரு பெரிய கலவரம் நடக்கணும், இதுக்கு ஒரு பீஸ் மீட்டிங் போடணும், அதுக்கு நானே தலைவரா இருக்கணும். சிம்பிள், சாதாரண விஷயம். அதே மாதிரி நடக்கும். பேசுமோனே பேசு. ஒரு பேச்சாளருக்கு மோனா இருந்து இது கூட பேசல, ஒரு அம்மாளுக்கு அல்வா கொடுத்தல அர்த்தம் இல்ல. சரி, பாலிடிக்ஸ் பின்றியடா, பேசாம கட்சிக்கு வந்துரு. நான் தான் தலைவர், நீ தான் ஜெயலலிதா. எவனுக்கு எந்த போஸ்டையும் கொடுக்க கூடாது. எவனா எதிர்த்து கட்டினா கட்டம் கட்டி கட்சி விட்டு விலைக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாச்சுன்னா கட்சியில சேர்த்துக்கணும். இதுதான்டா பாலிடிக்ஸ். வணக்கம். அமைதிப்படை படம் ரிலீஸ் ஆகிருக்கு, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இத்தனை ஆண்டுகள் கழிச்சு டாக்டர் மணிவண்ணன் அவர் உயிரோடு இல்லை, சுஜாதா அம்மா அவங்களும் உயிரோடு இல்லை, கஸ்தூரி இருக்காங்க, அல்வா ஃபேமஸ் கஸ்தூரி, சத்யராஜ் இருக்கார் அல்வா ஃபேமஸ், வேறு யார்? அல்வா வாசை இறந்து போயிட்டார் அதில் கேரக்டர். படம் அப்போயே பெரிய வெற்றி படம், 70 நாட்கள் ஷூட் செய்யப்பட்ட படம். மணிவண்ணன் சார் 13 நாளைக்கு மேலே படம் எடுத்ததே இல்லையா, ஆனால் அந்த படம் தான் 70 நாள் எடுத்தாராம். ப்ரொடியூசர் நிறையா பணம் கொடுத்துட்டாரா, கம்மியாக எடுத்துகிற படம் தப்பான்னு வச்சுப்பா. ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக வச்சு மணிவண்ணன் தலைவர்னு தலைவரை ஏன் இவ்வளோ செலவு அப்படின்னா அப்படியா என்னன்னு தெரியலப்பா, ப்ரொடியூசர் பணம் தள்ளி கொடுக்குறான், அவன் கொஞ்சமாக எடுத்தால் நல்லா இருக்கும், சும்மா எடுப்போவா அப்படின்னு சொல்லி எடுத்த படம். இருந்தாலும் சார் இப்போ இருக்க அரசியல் அப்போவே அவ்வளோ இப்போ இல்லை, 200 அரசியல் அந்த படத்துக்குள்ள இருக்கு, அதில் மாற்றமே இல்லை. கூலிங் கிளாஸ் போடுறது அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு அமாவாசை ஒரு கேரக்டர் ரோட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு ஒருத்தன் ஒரு அரசியல் பொலிட்டீஷியன் ஆகி யார் சீட்டு கொடுத்தாரோ மணிவண்ணன் அவரே தூக்கி வெளில வீசி தான் ஜெயிச்சு நாகராஜ சோழன் அப்படிங்கிற கேரக்டராக மாறி இன்ச்சு பெஞ்சு அந்த படத்தை டீ கோட்லாம் பண்ண முடியாது, அந்த அளவுக்குலாம் எனர்ஜி இல்லைன்ட்டு. 5 மணி நேரம் வேணும் நான் படத்தை பற்றி பேசணும்னா. அது ஏதாவது ஹைலைட்ஸ் வேணால் பேசலாம். தூக்கி எரிஞ்சு மேலே வந்து ஊர்லேயே ஒரு பொண்ணுக்கு அல்வா கொடுத்து பிள்ளையும் கொடுத்து அப்புறம் ஒரு ஜமீன்தார் விட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பொம்பளை கடைசி வரை இவர் மேலே ரிவெஞ்ச் எடுத்து கடைசியாக அந்த புள்ள பழிவாங்க, முதத்தாரத்து புள்ள பழிவாங்க வர்ற சத்யராஜ் இந்த பொண்டாட்டிய வரையும் கொலை பண்ணுவார். அதை கடைசி அந்த சத்யராஜ் லவரே தூக்கிட்டு வருவார் கல்யாணம் பண்ணுறதுக்கு. இப்படி ஒரு கேரக்டர் படம் ஃபுல்லாவே ஒரு அரசியல்வாதி, முழுநீள பொலிட்டீஷியன், ப்ராப்பர் பொலிட்டீஷியன். சாரே டைம் பாஸுக்கெல்லாம் தொழில் 100% ப்ரொஃபஷன் மாதிரில அந்த மாதிரி உள்ள ஒரு படங்க. அந்த படம் ஜாதியை பற்றியெல்லாம் அவ்வளோ அழகாக அந்த படம் சொல்லியிருக்குங்க. இந்த படம் அவன் சொல்லுவார், சத்யராஜ் போய் குளத்தில் குளிப்பார். நிறைய அந்த பிடிச்ச சீனை நான் கொஞ்சம் சொல்கிறேன். எல்லாரும் இந்த சேரில் உட்கார்ற சீன் தான் சொல்லுவீங்க, அதெல்லாம் கூட கிராமராக இருக்கும். நான் சொல்கிறதுலாம் வேற லெவலில் இருக்கும். குளத்தில் குளிச்சே ரொம்ப நாளாக ஆச்சு, குளத்தில் குளிக்கிறதே ஒரு சுகந்தான் அப்படிம்பாரு சத்யராஜ். வாழ்க அப்படிமா எல்லாம் நிற்கிறேன். மணிவண்ணன் ஆமான்னு சொல்லணும்டா, இப்படி தொட்ட துறைக்கும் வாழ்க வாழ்கன்னு போட்டுக்கிட்டு ஏன்டா அப்படின்னு யாரா சொல்கிறாங்க. நம்ம அரசியலுக்கு அல்லதையா இருக்கவங்க சொல்கிறாங்க, டேய் இங்கே வா, யாராவது முதுகு தெரியும் மணி அவரு எங்கடா வர்றீங்க அப்படி வந்து இடுப்பளத்தில் முதுவாகல. இவர் தான் எம்எல்ஏ இருந்தவர். முதுகு குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் மணிவண்ணா மணியா வேற ஏதாவது பாட்டு பாடுறா இல்லைங்களா? ரத்தம் கிடைக்க போற நான் படமே பார்க்கறது இல்லைங்கண்ணா. ஆனால் இப்போ எலெக்ஷன் வருதுன்னா கட்சியில் உங்களுக்கு சீட்டு இல்லைங்கிறாங்க. சத்யராஜ் நான் ஒன்றுமே பண்ணலையடா. ஆமாண்ணா ஏதாவது பண்ணாதல்ல சீட் ஏன்டா மணியா சரி சீட்டெல்லாம் 1.5 காலம்டா, நோட்டு தான். எவன் நோட்டு அதிகம் கொடுக்குறாலும் சீட்டு கொடுக்க போகிறான். சீட்டு ரேட்டிங்னா ஓட்டு ஜனங்கள்ல போடணும், ஜனங்க காலம் பிடிக்கிறது தவிர வேற வழியே இல்லை அப்படின்னு பாரா சத்யராஜ். அப்படின்ட்டு எழும்புறது பூரா நக்கல் எழுப்பி அந்த பட்டாப்பட்டி காலத்தில் துவைச்சு போட்டு ஒருத்தர் துவைக்க விடுவோம். ஹே இல்லைடா கட்சியில் வேலை சேர்த்துட்டு பட்டாப்பட்டி காலத்தில் கை வைக்க வர்ற, நான் எவ்வளோ பெரிய சீனியர்னு சொல்லி மணிவண்ணன் தப்பு. ஏப்பா சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு பாரு சத்யராஜ். சரி மணியா இன்னும் பேசிக்கிட்டு இருந்தேன் என்னமே மறந்து போச்சுன்னு சண்டை போட்டதில் விட்டு அடிச்சுட்டோம்னு. அப்போ சண்டை போட்டோம்னா மக்கள் பழசையெல்லாம் மறந்துட்டு நமக்கே ஓட்டு போட்டுருவாங்க. அப்படிதானே? அப்படி அத்தனை பேருக்கு ஆள் விழுந்து இருப்பான். எந்திரியப்பா, இல்லை அவுத்து போட்டு 100,000 அரசியலே சொல்லிட்டீங்களே, நம்மளே ஜனங்களை சண்டை போட்டுருக்கணும்னு சொல்லி
சத்திர ஒரு பேர் அங்கே வா இங்கே வாங்க இங்கே வாங்கன்னு சொல்லி அர்ஜுன மக்களை அழைச்சிட்டு வருவார். அழைச்சிட்டு வந்து இவங்கெல்லாம் அர்ஜுனங்கண்ண ஒரு பணம் வந்து போச்சு அவனை அப்படியே பணத்தை எண்ணிட்டே இருப்பார் அரசியல்வாதி. மனைவண்ண அண்ணா போதுங்கண்ணா, அல்ல கைன்னா இப்படிதான் முழுசாவே இருக்கணும் அண்ணா போதுங்க, மொத்த காசு அண்ணா பாக்கிண்ணா. இவ்வளோ அழகா ஒரு டிராவல் பண்ண முடியுமா அந்த அவ்வளோ டீட்டெயிலிங்கா இருக்கிறது. அந்த கருப்பன்னு ஒருத்தன் அர்ஜுனத்தில் செத்துட்டானா, அவனை இந்த மேட்டு ஜாதி தெருவால் தான் எடுத்துகிட்டு போகிறாங்களா. இது மாதிரி கோயிலில் பூச்சாட்டுற நேரத்தில் எடுத்துகிட்டு போனாக்க சாமி குத்தமாயிடும்னு சொல்லு. அதுக்கு அந்த மேல் ஜாதிகார நாய்ங்க கையில் சிகரெட் இருக்குது தட்டிக்கிட்டு, இந்த மேல் ஜாதிகார நாய்ங்க அப்படிங்கிற அழுத்தி சொல்லு. சாதி கலரை பத்திரம் என்ன மட்டும் இல்லையா, இதை நான் சொல்லணும்னு சொல்லிடக்கூடாது, அவனுக்கு சொன்னா சொல்லணும்னு. மணிவண்ணன் இப்படி சொன்னால் ஜாதி கலவரம் பற்றிக்குவேன். மக்கள் சாதியாலும் மதத்தாலும் பிரித்து கிடக்கிறாங்க, நம்மள மாதிரி அளவு குதிரை ஏற வேண்டியதுதான். அப்போ மணிவண்ணன் சரி அன்னைக்கு கொலம்பஸ் அமெரிக்கா கண்டுபிடிச்சேன்னா சாதி கர்மாந்திரத்தை யாரு கண்டுபிடிச்சது? மந்திரவரம் கண்டுபிடிச்சா மந்திரி மாதிரியே கட்டியா பிடிச்சிக்கிட்டான். மந்திரவரம் ஐயர் கண்டுபிடிச்சான், மந்திரினா மந்திரிகள் கட்டியா பிடிச்சிக்கிட்டான். அப்போ அந்த சாதி கர்மாந்திரத்தை ஒழிச்சுக்கிட்டா மக்கள் நிம்மதியாக வாழ்வாங்க. மக்கள் நிம்மதியாக வாழ்வாங்க, நீ நடந்த ஜோத்துக்கு எப்படி வரல வைப்பாரு. உனக்கு அரசியல் தானே தெரியும், வேற எதுவும் தெரியாது இல்லை. ஆமாங்கண்ணா போய் பத்தவை, இதுக்கு ஒரு பெரிய கலவரம் நடக்கணும், இதுக்கு ஒரு பீஸ் மீட்டிங் போடணும், அதுக்கு நானே தலைவராக இருக்கணும். சிம்பிள் சாதாரண விஷயம். அதே மாதிரி நடக்கும். சத்யராஜ் இப்போ காம்ப்ரமைஸ் போறேன்னு சொல்லிட்டு ஏப்பா இருங்கப்பா மணி அட்ரா அப்படின்னு அட்ரா அப்படின்னு ஒரே அடி இவர் மண்டியில் அடிச்சிருவாரு. ஏன்டா எம்மண்டி அடிச்ச அப்படின்னு அட்ராங்க அடிச்சுட்டு சரி நல்லதா போச்சு, பத்திரிக்கை கூட ஒரு போட்டோ பிடிச்சி போட்டு தட்டில் போட்டு மாலை முரசு பேப்பர்ல வந்துடணும். ஆனா அது எப்படின்னா அவங்க தோணுச்சுன்னு, அது தோணுன தொட்டு தானே மணியா எம்எல்ஏ இருந்து எடுபடியா இருந்தேன் நான் எம்எல்ஏ ஆகிட்டேன் அப்படின்னு ஒரே வார்த்தை மந்திரி அடிப்பாரு. ஆனா வணக்கண்ணா சாதி கலவரத்தை அடுக்கிறதுல இந்த நாகராஜ சோழன் உயிர் போயிட்டுன்னு ஒரு வரலாறு இருந்தா போதும் கட்சியில. மந்திரி பதவிகளா எனக்கு வேண்டாங்க, மந்திரி பதவிகளா போன வச்சுட்டு கரகம் இவன் மந்திரி பதவியா இப்ப அப்பயான்றது இவன் எனக்கு மந்திரி பதவி வாங்கி தர்றான். எவ்வளவு ஒரு தன்னம்பிக்கை வேணும் தெரியுமா அந்த கதைக்கு. ஒரு ஃப்ரேம் சொல்றேன், இன்ச் பை இன்ச்சா இப்படியே தான் கதைட்டு இருக்கோம். ஒரு கொடியேற்ற போவார், ஃபிகர் மண்ண வேற இல்லை, கொடியேற்ற போவார். அந்த நம்ம ரஞ்சிதா மேடம் ஹைட்டா இருப்பாங்க, பள்ளியோடத்துல நீ தான் ஒசனமான பொண்ணா அப்படின்னு. அந்த கோயம்புத்தூர் கொங்கு பாஷை பேசுவாங்க. பேர் என்ன குயில் மணியா விசாரிச்சு வை அட்ரஸ் அல்லகை. கொடியேற்ற போகல ஆனால் அந்த பக்கத்துல வெறப்பா உட்காந்துருக்கான இன்ஸ்பெக்டரு நம்ம ஆளுங்க ஊருக்கு ஒதுக்கூரமா கஞ்சி சாராயம் காய்ச்சினாங்க பிடிச்சி உள்ள போட்டாங்க. அப்படியே மேலே பார்ப்பாரு, என் பேரை கொஞ்சம் இப்போ கேவலமாக திட்டுறாங்க, தலையை சொல்லிக்கிட்டேன். இப்படி பக்கத்தில் உட்காந்துருக்காள்கிட்ட ஏன்பா நம்ம ஆளுக்கு சாராயம் காய்ச்சலாம் பிடிச்சி உள்ள ஓட்டியாமே அப்படின்னு. அவர் சொல்லுவா இன்ஸ்பெக்டர் சாராயம் காய்ச்சலாம் சட்ட விரோதம், அந்த ஈரவங்காயெல்லாம் எங்களுக்கும் தெரியும், சட்ட விரோதமாக காய்ச்சலாம் அது காசு பார்க்கலாம். பைத்தியக்காரனா இருக்கிறிய, மோட்டர் பைக் வச்சிருக்கீல்ல, நான் குடியேற்றிட்டு இருக்க போய் ஆளுகளை திறந்து விடுது. டிரான்ஸ்ஃபர் தானே பண்ணுவீங்க, பண்ணிடுங்க. டிரான்ஸ்ஃபர் அசல் இருக்குல்லப்பா மேலே காலங்காத்தால தான் நம்ம ஆளுங்கெல்லாம் ஒரே அழுகாச்சு, கொலை பண்ணி ரொம்ப நாளாகி போச்சு, மறந்து போச்சு ஒரு கொலை பண்ணணும்னு, மறந்து அப்படி கொண்டு போட்டுருவாங்க. கூலா அந்த இந்த சில் அவுட்னு சொல்லுவாங்கல்ல, மேலே அதை பார்த்தா கோவப்படவே மனசு, நிதானமாக கோவப்படணும்னு மனசு. சாதி கலவரம் என்னதான் பெருசாகி ஒன்று கவர்மெண்ட்ல ஒன்று ஈர்ப்பு இல்லையடா, வேற ஏதாவது பெருசா பண்ணணும்டா. யாராவது நம்ம ஆளுகளே ஒருத்தரை கொண்டு போட்டு அதை பெருசாக்கிடுவோம் அப்படின்னு சுத்தி பத்திர மணிவண்ண என்ன விடாதீங்க. அப்பதான் சொல்லுவாரு, அண்ணா அன்னைக்கு இன்ஸ்பெக்டர் ஒருத்தான் நீங்க வெறப்பா இருந்தான்ல அண்ணன், அவன் தான் அண்ணன். ஆனா பாவம்னா அவனுக்கு கல்யாணம் 3 மாசம் தான் ஆகுது, ரொம்ப வசதியா போச்சு. நம்ம ஆளுங்க மூக்க சிந்திக்கிட்டு முத்திர குத்துனாலும் குத்துற மாதிரியே இருக்கும். இளம் மனைவி கதறாலும் போட்டுவாங்க பேப்பர்ல, நாளைக்கு மீட்டிங் இருக்கணும், நான் வண்டியில இருப்பேன், அமைதியா இருப்புங்க, பெட்ரோல் ஊத்திரு கொளுத்தி விட்டுரு, நான் வேண்டாமா என் கேரக்டரே புரிஞ்சாம கொளுத்தாம விட்டுறாத. மணியா நீ வேண்டாம், என் மேல உள்ள கோவத்துல என் மேல ஊத்திருவ. எவ்வளவு ஒரு சீரியஸ் ட்ராக் தெரியுமா அது, என் மேல உள்ள கோவத்துல என் மேல ஊத்திருவ, முட்டத்துல நீ ஊத்திருங்க, அதே ஒரு ஊத்தி கொடுத்துடுவாங்க. அந்த ஒரு சீக்வன்ஸ் போவோம். அப்புறம் அது அப்படியே ஒரு மாதிரி ஜேர்னி ஆகிட்டே இருக்கும் அந்த இவருடைய ரேம்போ கதை. கடைசியாக வந்து மனைவியோட ஒரு சுஜாதாமாவோட ஒரு சீக்வன்ஸ் சொல்லிடுறேன். என்ன குளத்துல குளிச்சுட்டு வர்றீங்க அப்படிங்க, குளத்துல குளிச்சு நீங்க குளிச்சா பாவமே போகாது அப்படின்னு. குளத்துல குளிச்சா பாவம் போங்கிற மூட நம்பிக்கையெல்லாம் எனக்கு கிடையாது, சும்மா குளிச்ச. கேள்விப்பட்ட நியூஸ், சிபிஐல உங்களை பத்தி விசாரிக்கிறாங்களாமே,
பழைய கேஸெல்லாம் நோண்டுறாங்களாமே. ஆனா இதுல அப்ரூவருக்கு ரொம்ப மரியாதையா. நான் அப்ரூவரா மாதிரி ஏதாவது எல்லாத்தையும் சொல்லிடுவேன், அந்த பையனை நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா அப்படின்னு சொல்லுவேன் சுஜாதா. பிளாக்மெயில். அப்படியே ட்ரிகர் ஆகும். ஓஹோ, இது உனக்கு கொண்டு போட்டேன்னா டெய்லி கொள்ள முடியாது, காலையில குடிக்கிற காப்பியில் கொஞ்சம் விஷத்தை போட்டேன்னா அத்தடி ஏன்னா இப்படி இருக்கேங்கிற மாதிரி இதாகிடும். சரி, செத்து போயிட்டீங்கன்னா நீங்க சொன்ன என்னமோ சொன்ன அம்மாவாசை அனாதை போகணும்னு. ஆனா தாயம்மா தங்கமான பிள்ளையப்பா, ஒரு ஆம்பளை பிள்ளைய குத்து கொடுத்துட்டா எனக்கு கொல்லி போட அப்படின்னு கனவு கூட காணாதீங்க, அந்த பையன் உங்களுக்கு கொல்லி போட மாட்டான். சரி சத்யராஜ், நம்மள அந்த ரேக்குறீங்களா நீங்க எப்படி இந்த பார்வதி அழுக்குருண்டை வச்சு விநாயகர் மாரி ஏற்பாடு வச்சிருக்கீங்களா? புராணத்தோட கதையை நீங்க கிண்டல் பண்ணலாம். ரத்தமும் சதயமா இருக்க தாயம்மா நீங்க இருக்கீங்களா கொல்லி போட போட்டுன்னா போடுவீங்க. நம்ம சொந்தத்துக்காக இல்லை, ஜனங்கள்கிட்ட ஓட்டு வாங்குறதுக்காக நீங்க போடுவீங்க. அடிப்படி நீ ஆனாதான் நான் ஆனாதான் இல்லை, ஏ கிரேடு பி கிரேடு 2 பேரும் ஆனாதான் நீ அப்படின்னு. அடுத்த நாள் அப்படி உட்காந்துட்டு அப்படி சிகரெட்டு, ஏன்டா மட்டும்லையா நாளைக்கு சாதி நல்லலுக்கு கூட்டம்பா, பெரிய பெரிய ஆஃபீஸர்லாம் பங்கேற்கிறாங்க, நான் தான் தலைமை தாங்கிறேன். அந்த சீன் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, கலெக்டர் பங்கேற்கிறாரு, தாசில்தார் பங்கேற்கிறாரு, டிஆர்ஓ பங்கேற்கிறாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம்லாம் உனக்கு கிடையாது. நீ ஒரு அடிமை. பெரிய பெரிய ஆபீசர்லாம் பங்கேற்கிறாங்க, நான் தலைமை தாங்கிறேன். சிம்பிளா சீன் முடியுது. அந்த மணிவண்ணன் ரைட்டிங்க சொல்றேன். அப்போ ஒரு லிஸ்ட் தர்றேன், சாதி கலவரச மையமா வச்சு கொண்டு போடுறேன், கொடுங்க செஞ்சிடுறேன். அந்த என்னை விட்ட வந்தான்ல அவன் பெயில் எடுத்தான்ல போலீஸ் தங்கவேலு, இன்னொருத்தி சிகரெட்டை தட்டிக்கிட்ட சிவகாமி கொண்டு போடுற. அண்ணா அக்காலே என்ன? ஆமாண்டா, என்ற பொண்டாட்டி தானே கொள்ள சொன்னேன், ஒன்றரை அக்காலே கொள்ள சொன்னேன். ஆனா அக்காலை கொள்றது பாவம் இல்லையா அண்ணன்? மொட்டத்தலை என் கேரக்டரு. ஏன்டா மொட்டத்தலையா, நீ சேர்ந்துக்கிட்டு தானே எல்லாம் என்னோட பண்ண. அவ பிள்ளைய காப்பாத்துறத சிபிஐல போய் சொல்றாங்கிறா. சந்தனமாலை வாங்கிட்டு சட்டமன்றத்து வரணும், நாளைக்கு சலீம் வீடு வாங்கிட்டு சென்ட்ரல் ஜெயிலுக்கு வரணும். இதுக்கெல்லாம் தீர்மானம் கொண்டு போடுறா. அப்படி வெளில வரக்குள்ள மணிவண்ணன் கையை கட்டிட்டு பாரு, அப்படி அந்த கேரக்டர் அப்படியே தான் இருக்கும், நல்ல நிறைச்ச முடியோட. அம்மாவாசை அவனை சொன்னா தப்பா நினைச்சிக்க மாட்டேங்க, அம்மாவாசைன்னே சொல்லிட்டு அப்புறம் என்ன தப்பா நினைச்சிக்க போறாரு. ஏன்னா எம்எல்ஏ அண்ணன்னு சொல்லுவது அம்மாவாசைன்னு சொல்றவங்கள என்ன மரியாதையெல்லாம் சொல்லிட்டேன், அப்புறம் என்ன தப்பா நினைச்சிக்க போறேன் சொல்றேன் அப்படின்ற மாதிரி தான். ஒருத்தர் பதவிக்கு ஆடுவான்ப்பா, நீ அதுக்கே அடிக்ஷன் ஆயிட்டான். ஆடு, அந்த மகராசி இத்தனை வருஷம் உங்களோட உயிரோட இருந்ததே பெருசு, அவங்களே நீ கொல்ல துணிஞ்சிட்ட. ஒருத்தர் பதவிக்கு ஆசைப்படுவாப்பா, நீ அதுக்கே அடிக்ஷன் ஆயிட்டாப்பா அப்படின்னு. சம்பவாமி யுகே யுகே அப்படிப்பாரு. என்னது ஒன்றும் இல்லை, கோயிலில் மணியாற்றவர் சொன்னார், நானும் சொல்றேன். அட விட்றா மணியா, இதுக்கெல்லாம் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு. என்னன்னா அழுவுறீங்களா அப்படின்னு கேட்பா, அழுவார் லைட்டா அப்படின்னு போயிடுவாரு வீட்டுக்கு. ஆமா, அந்த சீனை அவங்க கொண்டுடுவாங்க, கொல்லி வைக்க போவார் இவரு. அப்ப சத்யராஜ் உடையாந்து இவன் தான் கொண்டுட்டாங்க எங்க அம்மாவை அப்படின்னு சத்தம் போடுவாரு. பாருங்க, ஒருவேளை சோறு தின்னவனுக்கு இவ்வளவு இது வருதுன்னா எனக்கு, நான் என்னை விடுங்க, நான் நெருப்பை குதிக்க போற மாதிரி சத்யராஜ் பயங்கர ஆக்டிங். கடைசியா மணியன் சொல்லுவான், சாதகத்துல ஒரே ஓட்ட ஓட்டத்துல இருக்கு, விடிய விடிய சன்னியா சேர்ந்து விடிய காலம் சம்சாரி ஆனாக்க தூக்கிட்டுருவான், ராசி நல்லா ஆயிடும், மகாராஜன் ஆயிடலான்னு சொல்லுவார். மொட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு காவி வெட்டி போட்டுட்டு கழுத்துல காதல் இதெல்லாம் போட்டு வருவார். வரக்குள்ள பார்த்தா போய் பொண்ணு திட்டு வரேன்னு சொன்னா யாரை திட்டு வருவாங்க? ரஞ்சிதாவை திட்டு வந்துருவாங்க, அதோட தங்கச்சி தூண்டுருவாங்க, அதையும் திட்டு வந்துருவாங்க. முடியாது, வேகமா முடியாது சார், என்னை காப்பாத்துங்க சார், காப்பாத்துங்க சார். முதல்ல நீங்க எந்திரிங்க சார், தூக்கிட்டு வர சொல்லுங்க, நான் தான் எங்க இருந்து காப்பாத்துறது அப்படின்னு. ஏய் நீ நாய பொறுக்கி அப்படிங்குமா? ஏ அப்படிலாம் அப்பச்சி பேசக்கூடாது, அப்பச்சிக்கு வயசாயிட்டு, ஐயோ இந்த பொண்ணு என்னடா அப்படின்னு பேசுறது கூட மக்களுங்க. அந்த சின்ன குழந்தை தூக்காயில் நெருப்பு டப்புன்றோம். யாரு? ரஞ்சிதா மேடம். 10 லட்சம் ரூபாய் வாங்குற பஸ் கூட சலோன்னு பிரேக் பிடிக்காம டீ கடையில் பூந்துருது. அடிச்சா பிரேக்கு, ஏர் பிரேக்கு பெருசா முடிஞ்சு சின்னதை கட்டி போடு அப்படின்னு சொல்லிட்டு பக்கமா வந்துடும். அந்த பொண்ணுகிட்ட சொல்லல, இப்படிலாம் அழக்கூடாது, குளிச்சுட்டு இந்த என்னது இப்படி மாதிரி சத்யராஜ் லூஸ் கேர் கொடையில ஒரு முடிச்சு கும்முன்னு இருக்கும் அப்படி மாதிரி சத்யராஜ். அப்பதான் சொல்லுவாரு, எனக்கு இந்த சோதியம் சாதத்துக்கு நம்பிக்கை இல்லை, மணியன் தான் சொன்னா இந்த மாதிரி விடிய விடிய பிரம்மச்சாரி விடிஞ்சா சம்சாரி ஆனா பிரம்ம முகூர்த்தது நல்லதுங்க. நெருப்பு திங்கி சொன்னா கருக்குன்னு இருக்கும், தேடு தானே ஒரு கிளாஸ் அடிப்போன்னு பார்த்தா அடிக்கு. அதுல கூட பாருங்களா, நெருப்புல இருக்கிறதுனா கருக்குன்னு இருக்குமா. கருக்குன்னா அந்த பாஷை பயம், ஒரு அச்சம், சூடு, வலி இப்படி வச்சு கருக்கு. தேடு தானே ஒரு கிளாஸ் அடிப்போம் அப்படின்னு தாலி கட்ட போக்குள்ள
அந்த குழந்தை கத்தும் ஐயோ ஐயோன்னு. ஒன்றும் இல்லை, இந்த மொட்டை தனியன் சாக்லேட்டை பூரா அவனே தின்னு இருப்பான். அந்த இடத்துலயும் நக்கல். நக்கல். அந்த மொட்டை தலையா இருக்கல சாக்லேட்டை தான் தின்னு இருப்பான். அந்த குழந்தை கத்துது. நம்ம கல்யாணம் முடிஞ்சு ஒரு பாக்கெட் வாங்கி கொடுத்துடலாம், கொஞ்சம் அமைக்க உட்காரு அப்படின்னு. சத்யராஜா சண்டை போட்டு ஜெயில தப்பிச்சு வந்துருவாரு. ரஞ்சிதா மாமா அப்படிங்க அவளை பார்த்து, சின்ன சத்யராஜை பார்த்து, மாமாவா லவ்வாடா எப்ப பார்த்தாலும் உருளு முடிஞ்சு வச்சிருப்பேன், எப்படா அது நடந்துச்சு? சரி விட, மௌனுக்கு தான் அப்பா அர்ச்சனை போடணும், நீ அப்பாவுக்கு அர்ச்சனை போடு. தாலிக்கு அடிச்சு சண்டை போட்டு கடைசா ஃபயரிங் போடுவாரு. யாரு? சத்யராஜ் வந்து பெரிய அப்பா சத்யராஜா ஃபயரிங் போடுவாரு. நல்லா இருக்கும் அந்த காட்சியோட படம் முடிஞ்சிடும் வச்சுங்களேன். இதுக்கு முன்னாடி ஒரு இதோட நிறுத்தி இன்னொரு போர்ஷன் சொல்றேன். இந்த படத்துல போர்ஷன் நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பான், ஏ டு செட் ஸ்கிரிப்டை. என்னால என்ன அவ்வளோ வாட்டி நானும் அதை ரசிச்சு பார்த்தவன். அவர் சத்யராஜ் சரக்கு போட்டிருப்பாரு, பாட்டு லேடிஸ் ஆடிட்டு இருக்கோம், வாழ்க்கை வாழ்றது ட்ரிங்க்ஸ் ஊத்திக்கிட்டு ஒரு யோ அமாச அப்படின்பாருல சின்ன சத்யராஜ் வந்து போலீஸ்க்கு முடிச்சு பார்ப்பாரு, கை வச்சு ஜூனியர் அப்படின்பாரு. அப்படி வர முண்டி அடிச்சு எழுப்பாரு சத்யராஜ். வயசாயிட்டு சிவத்துல சொல்லிக்கிட்டு, இல்லடா மப்பு 8வது ரவுண்ட்ரா, 8 ரவுண்ட் அடிச்சது ஏறலாம், என்ன கருமத்தை அதை குடிக்கணும் தெனாவட்டா பேசுறது. சரிடா பிறந்ததான் பிறந்தா, ஏன்டா அப்பா என்னட்ட பிறந்தா 1000 பிறந்திருக்கலாம்ல, அப்புறம் இதுக்கு போய் சிஆர்பி போலீஸ்ல சேர்ந்தா, அப்பா கிட்ட வந்து சேர்ந்துருக்கலாம்ல, சிட்டிக்குள்ள இன்ஸ்பெக்டர் ஆக்கி விட்டுருப்பல, நல்ல கலெக்ஷனு அப்படின்னு. பேசு பேசு உன் திமிரு பிறவி திமிரு பேசு அப்படின்னு சொல்லுவாரு. நிறைய டைலாக் அவர் பேசுவார். அரசியல் சுத்தமானது தான், அதுல ஒண்ணு மாரி சாக்கடையும் கிடக்காது, அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டோம்னா சூப்பர் ஆயிடுனேன். பேசுமோனே பேசு, ஒரு பேச்சாளருக்கு மோனா இருந்து இது கூட பேசல, ஒரு அம்மாளுக்கு அல்வா கொடுத்ததுல அர்த்தம் இல்லை. சரி பாலிடிக்ஸ் பின்றியடா, பேசாம கட்சிக்கு வந்துரு, நான் தான் தலைவர், நீ தான் ஜெயலலிதா, எவனுக்கு எந்த போஸ்டையும் கொடுக்க கூடாது. எவனா எதிர்த்து கட்டினா கட்டம் கட்டி கட்சி விட்டு விலைக்கு, மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாச்சுன்னா கட்சியில சேர்த்துக்கணும். இதுதான்டா பாலிடிக்ஸ் நடக்கிறது. அப்படியே சொல்றாரு அவர் உட்காந்து சத்யராஜ், யாருக்கு அந்த போஸ்டிங் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவர் பேசுவாரு. இப்படியா அந்த கான்வர்சேஷன் போவோம். தூக்கடா மூணு, அதுக்கிட்ட 4 பேர் வரணும் அப்படிங்கிறதோட அந்த ஃப்ரேம் முடியும். இது வந்து ஒரு சீரியஸான கான்வர்சேஷன். ஒரு இடத்துல போனா, எங்க அம்மாவுக்கு நீ துரோகம் பண்ணிட்டியே, எங்க அம்மா என்னடா பாவம் செஞ்சாங்க டேய் அப்படிலாம் கேட்கறதுலாம் டைலாகே இல்லைங்க. அதெல்லாம் முடிச்சு போச்சு. மணிவண்ணன் சார் டைரக்ஷன்ல முடிஞ்சு போன கதை ரீகலெக்ட் ஆகவே ஆகாது. அதை நீங்க அந்த ஃப்ரேம் கவனிக்கணும். ஒரு ஏமாற்றப்பட்டவருடைய மகன் வந்தா என்ன பேசுவான்? எங்க அம்மா கேட்டா ஏமாத்தினா, எங்க அம்மா என்னடா பாவம் செஞ்சாங்க, பாவம்டா எங்க அம்மா, ஏண்டா 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 இப்படிதான் பேசுவோம். காலப்புறம் நான் அப்பம் பேர் தெரியாம வாழ்ந்துருக்கட்டா, எனக்கு எவ்வளவு அவமானம்டா, அதெல்லாம் சீனே இல்லை, முடிஞ்சது. பிரசன்ட் என்ன, ஒரு எம்எல்ஏ, ஐஎம் போலீஸ்காரர், அப்பா ஃபுல்லா ரிலேஷன்ஷிப் இருக்கு, பட் உன்னை நான் பழிவாங்க போறேன், அவ்வளவுதான் அந்த கதை சொல்ற விளக்கம்னு சொல்றேன். சும்மா அதெல்லாம் இருக்காது. எம்எல்ஏவா ஒரு நாகராஜ சோழன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா பதவி ஏறிக்கிட்டே இருப்பாரு. டக்குனு கடைசா உட்காந்து அப்படி சிகரெட் எடுத்து சைடில் ஊதாம மணிவண்ணன் கொஞ்சம் ஊதாரு. சோழர் பரம்பரையில் எம்எல்ஏன்னு பக்கத்துல போடுவார். அது மணிவண்ணனுடைய டாவு, அந்த ஃபிகர் அது தொடையில விழுந்துரும். அம்மா சார் லீடிங் ஜாஸ்தி, அதுக்கு யாரு மேலே கை போடுவான்னு கைய போட்ட மேல பட்டுருச்சு, கையை எடுக்கணுமா அப்படி இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படிங்கும். இதுதான் பிரசன்ட் ஸ்டோரின்னு சொல்ல வந்தேன். இந்த அம்மா சார் யார் மேல கை போடுற எந்திரி, அதெல்லாம் டைலாக் இல்லை. பிரசன்ட் என்ன, இவன் எம்எல்ஏ ஆயிட்டான், இன்னும் மணிவண்ணன் எடுபடி ஆயிட்டான், இவர் கை போட்டா போடட்டுமே அப்படிங்கிறது தான் அந்த 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 காட்சி உங்களுக்கு சொல்ற விதம் சொல்றேன். ஒரு ஸ்டோரியவே சொல்லணும். அது சும்மா விளக்கம் சொல்லிட்டு கூடாது. படத்துக்கு படம் எடுக்கிறட்டான்னு விளக்கம் சொல்லு. மணிவண்ணன் படத்துல அது இருக்கவே இருக்காது. ரொம்ப அழகா அந்த காட்சிகள் நகரம். அவர் பதவி பிரமாணம் எடுப்பாரு. மைக்கு இருந்தா பேசலாம், மைக்கு பேர் வச்சுங்க. தம்பி நாகராஜ சோழன் என்னுடைய ஆதரவு பெற்றதனால் சத்யராஜ் ஏய் என்னங்கய்யா, எதுக்குப்பா அதெல்லாம் பேசுற? சரி எம்எல்ஏ எனக்கே மீசை இல்லை, உனக்கு என்ன மீசை? மீசை எடுத்தது, மீசை எடுத்தா கன்றாவே இருக்கு மூஞ்சி. இப்ப மட்டும் இப்படி இருக்கு. ஊர்ல கல்லு குடிச்சா என்ன பண்ணுவ, இப்படி துடைப்ப? நாலுல இருந்து அப்படியே இருக்கட்டும் மீசை. அதெல்லாம் பேசாத. நீ பேசுறது எவனுமே கேட்கல, எல்லாம் பாட்டிலே பார்த்துட்டு உட்காந்துருக்கணும். அதுதான் உனக்கு எந்த கட்சியிலும் சீட்டு கொடுக்கல போல இருக்கு. மணிவண்ணன் சிரிப்பு. சரி அவன் வேற மாதிரி பேசு. எந்த நாயின் ஆதரவு இல்லாமலும் தம்பி அம்மாசி தம்பி ஜெயிச்சுள்ளார் ஆர்டர் போட்டு சரக்கு போட்டேன் மணிவண்ணன். சரி ரொம்ப குடிச்சிடாதே, நீ பார்த்து நீ தான் வீட்டுக்கு கொண்டு போகணும் அடிப்பற.
நானே டைட்டாக தான் இருக்கேன்னு. அப்போ ராஜா இருப்பார், அந்த சுஜாதாவோட அப்பா, அந்த கேரக்டர் சிவகாமிங்கிற கேரக்டர் வருவாங்க. அம்மா சார் என்ன அன்னைக்கு ஒன்று ஆசைப்பட்டில்ல, கேட்டுருவோமா? எதை? அரண்மனைய கொடுப்பானா? கேட்போம், மப்பில் இருக்க முறை கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, ராஜா இப்போ வந்து உறவுங்கிரி அவர் ராஜா எடுத்து வந்துட்டு இருப்பாரு. நான் இப்போ வேட்டைக்கு போகல, தஞ்சாவூரில் இருக்க தாத்தாவை நான் தான் பிக்கப் பண்ணிக்குவேன். அப்போ தம்பி கால் சட்டையை போட்டுட்டு கிடுகிடுன்னு ஆடிக்கிட்டு இருக்கேன். வேட்டைக்கும் போயிருப்பான், தஞ்சாவூரில் ஆலையும் அழிச்சிருப்பான், அது அசலாக இருக்கும், நாளாக இருக்காது. சத்யராஜ் இப்போ ராஜாங்கிறீங்க, சொந்தங்கிறீங்க, பந்தங்கிறீங்க. அவருக்கு யாராவது பொண்ணு கொடுப்பீங்கய்யா? முக்கியமாக ராஜா கொடுப்பாரா? யாரு பொண்ணுலாம் கொடுக்கலாம்யா, ஆனால் பொண்ணு கொஞ்சம் வயசு ஜாஸ்தி. சத்யராஜ் சட்டமன்றத்துக்கு தான் ஒரு அப்பாட்டி வச்சுக்கிறான். கேளு கேளு. அடுத்து ஒரு காட்சி அமைப்புகள் சொல்றேன். பொண்ணு வயசு ஜாஸ்தி, டிலே பண்றதெல்லாம் இல்லவே இல்லை இந்த படத்துல. மற்ற ஸ்கிரீன் பிளே எப்படியோ, இது வேற மாதிரி இருக்கு ஸ்கிரீன் பிளே. ஒரு டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறது கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கணும். இந்த காட்சி அமைப்புகள் அவ்வளவுதான். பொண்ணுக்கு வயசு ஜாஸ்தி, 300 ஏக்கர் இடம் இருக்கு, அவங்க பவுன் இருக்கு, அதெல்லாம் வேண்டாம். அந்த அரண்மனை மட்டும் எழுதி கொடுத்துருங்க. அது எதுக்கு அந்த அரண்மனை? அதை எழுதி கொடுத்துருக்கு, பத்திரம் திருட்டு வாங்கி டாக்குமெண்ட். மனிதன் நம்புங்கப்பான் சத்யராஜ். மனிதனை நம்புற பேர் தான் கவர்மெண்ட்ல டாக்குமெண்ட் அடிச்சிருக்க மாட்டாங்கல்ல. நாங்கள் 6 மணிக்கு மேலே யார்ட்டையும் வாயில பேசுறது இல்லை, நீங்க கையெழுத்து போடுங்க. எவ்வளோ ஒரு அழகு அந்த சீனு. கையெழுத்து வாங்கிடுறாங்க. டாக்குமெண்ட்டை பத்தி சொல்றாரு. மனிதன் நம்பிக்கை என்ன இருக்கு, கையெழுத்து போடு நீ அப்படின்ற அந்த காட்சி ரொம்ப அருமையா இருக்கும். அதுலதான் கல்யாணம் ஆயிடும்னு வச்சுங்களேன். அந்த ஒரு டிராவல் போகும். அதுல எஸ்.எஸ். சந்திரன் முக்கியமான கேரக்டர்ல வருவார். எஸ்.எஸ். சந்திரன் காந்திபதி. யாருக்குன்னா சத்யராஜுக்கு தாத்தா வருவாங்க, கஸ்தூரியோட அப்பா அம்மா வருவாங்க. அவர் நல்ல பாட்டு இருக்குங்க, சொல்லி வீடு வெள்ளி நிலவேன்னு ஒரு பாட்டு இருக்கு. நல்ல மெலடியான சாங்கு. படம் ஆரம்பிக்கிறதே ஒரு பாட்டில் தான் ஆரம்பிக்கும். ஓவரால் ஃபைன். இத்தனை ஆண்டுகள் கழித்து மணிவண்ணன் சாருக்கு நான் பேசுறதை சமர்ப்பிக்கிறேன். மற்றும் அந்த திரைப்படத்தில் நடித்து இறந்தவர்களுக்கும் இருக்கிறவர்களுக்கும் இதை நான் சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம்.